பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள் சாதம் செய்ய போகிறோம். வெஜிடபிளுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கர் காஞ்சிடுச்சு. குக்கரில் தான் செய்ய போகிறேன் நான். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி, ஒரு நூக்கல் காய் கட் பண்ணியிருக்கேன், ஒரு கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, ஒரு 2 பச்சை மிளகா. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி, ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வணங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பீன்ஸு, கேரட்டு, நூக்கல் 3 காய் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன். 3 சேர்த்துக்கலாம். இந்த காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் கருப்பு கொண்டலை ஊற வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3 சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சம் தயிர் சேர்த்து போகிறேன். அப்படின்னா நான் வந்து 1 டம்ளர் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் தயிர் தான் போட்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு காரம் நான் எதுவும் சேர்க்கல. பச்சை மிளகா மட்டும்தான் 3 மிளகா சேர்த்துருக்குறேன். குழந்தைங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் 3 பச்சை மிளகாவே போதும். இதோட கொஞ்சம் நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்க போகிறேன். பிரியாணி மசாலா ஒரு கொஞ்சம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி, அரிசி எல்லாமே நான் கரெக்டாக அளந்து வச்சுட்டேன். இதில் போட்டுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 3 விசில் விட்டுக்கு போகிறேன். மூணு விசில் விட்டால் அரிசி வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், அழகாக வந்துருக்குது. இந்த மாதிரி உதிரியாக வந்துருக்குது. இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் ரெடி. இப்போ வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸும் குக்கும்பர், ஆனியன் பச்சடி போட்டிருக்கிறேன். இதுதான் என்னோடய இன்றைக்கி ஸ்கூல் பாக்ஸ் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.